ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹாப்பியான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியலான மகாநதி சீரியலோட 500 எபிசோடோட கொண்டாட்டத்துக்கு தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். எஸ்எஸ் மியூசிக் அப்படிங்கிற சேனலில் தான் இந்த செலிப்ரேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடியும் இவங்க மகாநதி டீம் வச்சே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. இப்போ 500 எபிசோட் கடந்திருக்கிறனால இதை கொண்டாடுற விதத்தில் ஒரு செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே மகாநதியில் இருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸும் வரப்போகிறாங்க. நம்ம மகாநதி சீரியலோட டைரக்டர் மிஸ்டர் பிரவீன் பெனட் சாரையும் ரொம்ப க்யூட்டான லவ்வபுளான விஜய் காவேரி கப்பலையும் நேரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் நிறையாவே இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன் கோகுலம் ஃபிலிம் ஸ்டூடியோவில் தான் நடந்துச்சு. அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ என்ட்ரு ஆகிறோம். உள்ளேவே போலீஸ் ஸ்டேஷன், ஜெயிலு, அதே மாதிரி ஷூட்டிங்க்கு தேவையான எல்லா இடங்களும் இருந்துச்சு. அதை நம்ம போகும்போதே நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ஜெயில் செட்டுக்குள்ளே தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கூட்டம், நிறைய ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா டீம் மெம்பர்ஸுமே வந்திருக்காங்க. எல்லாரையுமே நீங்கள் இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌட் கிடையாது. அதனால் ஃபோனை எல்லாருமே சைலண்ட் மோடில் போட்டு வைக்க சொல்லிட்டாங்க. நம்ம பிரேக்கில் கிடைக்கிற டைமில் மட்டும்தான் லைட்டாக கிளிப்பிங்ஸ் எடுத்தோம். இதோட ஃபுல் வீடியோ எஸ்எஸ் மியூசிக்கில் ஆல்ரெடி டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் பாருங்கள். பிரவீன் சார் உட்காந்துருக்காங்க. சர்ப்ரைஸிங்காக 2 கெஸ்ட்டு வந்தாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி கண்ணம்மாவில் பாரதியாக நடிச்சிருக்கிற அருணும் விஜே அர்ச்சனா இருக்கிறாங்கல்ல, அவங்களும் வந்திருந்தாங்க. அருண் பிரதர் இப்போ கூட பிக் பாஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். அவங்க 2 பேரும் தான் சர்ப்ரைசிங் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. யாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் சாருக்கும் சாய் மேமுக்கும். ஸோ இவங்களை பற்றிய தனி வீடியோவும் போட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்எஸ் மியூசிக் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஷூட் பண்ணுறதுல எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஸ்டேஜில் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே கேமராமேன், அதே மாதிரி லைட்மேன், அப்புறம் அடுத்தடுத்து அந்த ஹோஸ்ட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த அனுபவம். சலிப்பே இல்லாமல் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே வச்சுருந்தாங்க. ரொம்ப பிரேக் டைம்லாம் கொடுக்கல. ஒரு 2 to 5 minutes பிரேக் மாதிரி இருக்கும். அடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்புறம் சபரி பிரதர் அவர் வந்திருந்தார். அவர் கொஞ்ச நேரம் ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக ஹோஸ்ட் பண்ணியிருந்தார். இது நம்ம மகாநதி தாத்தா காவேரி அவங்க கிராஸ் பண்ணாங்க. இது அஜயா நடிச்சிருக்கிறவர், கங்காவா நடிச்சிருக்கிறவங்க. அப்புறம் காவேரி நம்ம சீரியலில் எப்படி துருன்னு இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருந்தாங்க. அந்த பாட்டி ரோலில் நடித்தவங்க அவங்க ரொம்ப க்யூட்டாக வந்திருந்தாங்க. இது இந்த குட்டி பாப்பா நர்மதா. குமரன், நிவீன் அவங்கெல்லாம் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் பார்த்தோம். ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா பிரவீன் சார் கிட்ட கொஸ்டின் ஆன்சர் ஃபேன்ஸ் கேட்குற மாதிரியெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். இன்னும் எஸ்எஸ் மியூசிக்கில் அப்லோட் பண்ணல. சில காரணங்களால் ஃபேன்ஸ் மீட் முடிகிறதுக்கு முன்னாடியே நான் கிளம்பிட்டேன். அங்கே அந்த ஃபேன்ஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மகாநதி டீம் மெம்பர்ஸ் கையாலேயே ஃபேன்ஸ்க்கு பரிமாறியிருந்தாங்க.
அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் அதுக்கப்புறமா நினச்சிருந்தேன். நம்ம மகாநதி சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிற லக்ஷ்மி பிரியா சிஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இதில் காவேரியாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒவ்வொரு விதத்துலேயும் எக்ஸ்ப்ரெஷன் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக கொடுத்து ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பர்சனலை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பேஷனுக்காக அவங்க எவ்வளோ தூரம் போராடி இப்படி ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து எவ்வளோ அவங்களோட கேரியரை எவ்வளோ கேர்ஃபுல்லாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோடு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப அவங்கள நினச்சி பார்த்தாலே வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அவங்கள நேரில் பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடைச்சதை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி சுவாமி பிரதரும் ரொம்ப கைண்டான பர்சன். நான் ஒரு ஹீரோ அந்த மாதிரிலாம் ஒரு துளி அளவும் எண்ணம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ஃபேன்ஸ்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், ஆட்டோகிராஃப் போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணாங்க. சுவாமி பிரதரை பக்கத்தில் பார்த்து பேச முடிஞ்சும் வந்து என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எதுவுமே பேச முடியலை. அப்புறம்தான் நினச்சேன், ஐயோ நிறையா பேசியிருக்கலாமே அவங்கக்கிட்ட அப்படின்னு. பட் அவங்க எல்லாரையுமே பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக விஜய் காவேரியா அவங்க வந்து நம்ம மகாநதி சீரியலில் இன்னும் நிறைய நம்மளை என்டர்டெயின் பண்ணுவாங்க. நம்ம தினம் அவங்கள நல்லா அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். பிரவீன் பெனட் சார்கிட்ட ஒர்க் பண்ண எல்லாருமே கண்டிப்பாக பிரைட்ஃபுல்லான ஒரு ஃப்யூச்சருக்கு அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத இடத்துக்கு வந்து ரீச் ஆவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதே மாதிரி இந்த சீரியலில் நடிக்கிற எல்லாருக்கும் கடவுள் எல்லா நல்ல வாய்ப்பையும் கொடுக்கட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.